அப்படியே கோயில்ல சாப்பிட்ட டேஸ்ட்ல புளியோதரை ரெசிபி செய்யலாமா? இது செய்றதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, தனியா இது 3ம் சேர்த்துட்டு, இது கூடவே இதுல பாதி அளவு மிளகு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெள்ளை இல்லைனா கருப்பு சேர்த்துட்டு, கூடவே 5 வரமிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு கொண்டு வந்துடலாம். இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து, ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாசத்துக்கு வச்சுக்கலாம். இத வச்சு நீங்க எப்ப வேணாலும் புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பவுடர வச்சு புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, கூடவே 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு, இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இதுலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கிரேவி பதத்தில் இருக்கிறது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா ட்ரையான பவுடர்